நம்ம வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு வேகமா ஓடிக்கிட்டே தான் இருக்குமே தவிர நம்ம வாழ்க்கையில நம்மளால அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியல. என்னதான் சக்சஸ் நோக்கி போய்கிட்டே இருந்தாலும் மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு எம்டினஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் என்னைக்காவது உங்களுக்கு தோணி இருக்கா? அப்போ இந்த புக் உங்களுக்கானது தான். வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு. ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற புக்ஸ்ல இருந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்ப சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் தான் ஜெய் செட்டி எழுதின திங்க் லைக் எ மாங்க். இங்க மாங்க் அப்படின்னா தமிழ்ல துறவிகள்னு சொல்லுவாங்க. ஜெய் செட்டி ஒரு பிசினஸ் ஸ்கூல் கிராஜுவேட். என்னதான் அவருக்கு படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா லண்டன்ல ஒரு சூப்பரான ஜாப் ஆஃபர் கிடைச்சாலும் அவர் மனசுக்குள்ள ஒரு எம்டினஸ் எப்பவுமே இருந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அவருக்கு துறவிகளோட பேச்சை கேட்கிற வாய்ப்பு கிடைச்சது. அந்த மொமெண்ட் தான் அவருடைய லைஃபையே சேஞ்ச் ஆக்குது. அதை கேட்ட அவரு எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்தியாவில 3 வருஷமா ஒரு ஆசிரமத்துல தங்கி இருக்காரு. அந்த ஆசிரமத்துல அவருடைய ரொட்டைன் என்னவா இருக்கும் அப்படின்னா, காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சிருவாரு. பல மணி நேரங்கள் தியானம் செய்வாரு. அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இந்த 3 வருஷத்துல அவர் கத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள்னால அவருக்குள்ள இருந்த அந்த எம்டினஸ்ன்றது போயிடுச்சு. வாழ்க்கைய ஒரு புது கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லாம அந்த வாழ்க்கை அவருக்கு ரொம்பவே சந்தோஷமா மாறுச்சு. இப்போ ஆத்தர் இந்த ஆசிரமத்தை விட்டு நவீன உலகத்துக்கு வராரு. அந்த ஆசிரமம் அவருக்கு பிடிக்காம இல்ல, அவர் கத்துக்கிட்ட மொத்த விஷயங்களையும் இந்த உலகத்துக்கு சொல்லணும்ன்ற நல்ல எண்ணத்தோட அதோட முயற்சி தான் அவரை இந்த புக்கை எழுத வச்சு திங்க் லைக் எ மாங்க், அதாவது ஒரு துறவியை போல் சிந்தியுங்கள் அப்படின்ற பெயரையும் வைக்க உந்துதலா இருந்துச்சு. இந்த புக் பல பேருக்கு அவங்க லைஃபோட பர்பஸ கண்டுபிடிக்கிறதுக்கும் அவங்க மனசை கண்ட்ரோல்டா வச்சுக்கிறதுக்கும் குழப்பமான இந்த உலகத்துல நிம்மதியா வாழ்றதுக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கு. சோ இந்த வீடியோல நம்ம அந்த புக்ல சொல்லி இருக்க வாழ்க்கைக்கு தேவையான 5 இம்பார்ட்டன்டான லைஃப் லெசன்ஸ பார்க்க போறோம். இந்த புக்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முதல் லெசன் என்ன அப்படின்னா ஐடென்டிட்டி, அதாவது அடையாளம். நம்ம போட்டு இருக்க இந்த போலியான மாஸ்க கழட்டிட்டு நம்ம யாரு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக ஒரு துறவி எப்படி யோசிப்பாரோ அதே மாதிரி யோசிக்கணும்னு சொல்றாரு ஆத்தர். இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம மத்தவங்களுடைய அடையாளங்களை தான் வாங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம யாருன்றத நம்ம கண்டுபிடிக்கிறது கிடையாது. நம்ம வளரும் போதே நம்ம கிட்ட நீ பெரிய டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இந்த போனை வாங்கினாதான் நமக்கு ஸ்டேட்டஸ், 28 வயசுக்குள்ள உனக்கு கல்யாணம் ஆகலன்னா வாழ்க்கையில நீ தோத்ததா தான் எல்லாரும் உன்னை பாப்பாங்க, உன்னோட ஒர்த்த நீ இந்த உலகத்துக்கு காட்டணும்னா நீ 6 டிஜிட் சேலரி வாங்கணும். இந்த மாதிரி இந்த உலகம் நமக்கு என்ன நமக்கு தேவை அப்படிங்கறத யோசிக்க விடாம இமேஜ் தான் இந்த உலகத்துக்கு முக்கியம் அப்படின்றத நமக்கு சொல்லி கொடுக்குது. காலப்போக்குல நம்மளும் ஒரு முகமூடிய போட்டுக்கிட்டு அப்பாவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான பையனா இந்த உலகத்தோட கண்ணுக்கு எதையோ அச்சீவ் பண்ண ஒருத்தனா காட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம ஆழ் மனசுக்குள்ள எதையோ மிஸ் பண்ண ஒரு டிஸ்கனெக்ட் ஃபீல் வந்துகிட்டே இருக்கும். இது ஏன் அப்படின்னா இந்த அடையாளங்கள் எல்லாம் நம்மளோடது கிடையாது. இது எல்லாம் இந்த சொசைட்டினால, ஃபேமிலினால, இல்ல சோசியல் மீடியானால நம்ம மேல திணிக்கப்பட்டது. இதுக்குதான் ஆத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு துறவியோட மைண்ட் செட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான மைண்ட் செட்டை நம்ம வளர்த்துக்கணும்னு சொல்றாரு. ஆத்தர் ஆசிரமத்துல சேர்ந்தப்போ முதல்ல துறவி அவர்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, உன்னோட அடையாளங்கள் எல்லாத்தையுமே நீ வெளியில விட்டுட்டு உள்ளவா. துறவி லைஃப பொறுத்த வரைக்கும் உன் பேரு உன்னோடது கிடையாது, உன்னோட துணிகள் உன்னோடது கிடையாது, உன்னோட ஸ்டேட்டஸ் உன்னோடது கிடையாது. உன்னோடது என்ன அப்படின்னா இந்த வாழ்க்கையில மீனிங் தேடிக்கிட்டு இருக்க உன்னோட சோல் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு துறவி. இந்த துறவிங்க எல்லாம் என்ன பிலீவ் பண்றாங்க அப்படின்னா, அடையாளம்ன்றது நம்ம எதையோ கிரியேட் பண்ணி வர்றது கிடையாது, அது நமக்குள்ள இருந்து வரணும்னு சொல்றாங்க. சோ நம்மளும் இந்த மாதிரி துறவி மைண்ட் செட்டை வளர்த்துக்கணும்னு சொல்றாரு ஆத்தர். இப்படி துறவி மைண்ட் செட்டை வளர்த்துக்கணும்னு சொல்ற ஆத்தர் நமக்கெல்லாம் மங்கி மைண்ட் செட் தான் இருக்குதுன்னு சொல்றாரு. அது ஏன் அப்படின்னா, குரங்குகள் எப்படி ஒரு கிளையில இருந்து இன்னொரு கிளைக்கு தாவிக்கிட்டே இருக்குமோ அது மாதிரி நம்மளுடைய மைண்ட் எப்பவுமே ஒரு எண்ணத்துல இருந்து இன்னொரு எண்ணத்துக்கு தாவிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நான் பணக்காரனா ஆகணும், நான் தோத்துட்டா என்ன ஆகும், இவங்க என்ன விட பெட்டரா பண்ணுவாங்க, நான் இந்த போட்டோவை போஸ்ட் பண்ணணுமா, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ், கம்பேரிசன் அண்ட் செல்ஃப் டவுட். ஆனா இதே துறவி மைண்ட் செட்டை பாத்தீங்கன்னா காமா, கிளியரா, செல்ஃப் அவேர்னஸா இருக்கும். என்னுடைய வேல்யூஸ் என்னன்னா, நான் பண்ற இந்த விஷயம் என்னோட மனசுக்கு பிடிச்சதா இருக்கா, நான் எடுக்க போற இந்த டெசிஷனுக்கு என் உள் மனசு ஒத்துக்குதா, இந்த மாதிரி யோசிப்பாங்க. இப்பதான் ஆத்தர் ஒரு சூப்பரான கான்செப்ட சொல்றாரு. ஒரு உண்மையான அடையாளம்ன்றது என்ன அப்படின்னா, பேஷன் பிளஸ் ஸ்கில்ஸ் பிளஸ் சர்வீஸ், இது மூணும் சேர்ந்ததுதான் அப்படின்றாரு. பேஷன் எது பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஸ்கில் எதுல நீங்க குட்டா இருக்கீங்க, சர்வீஸ் அதாவது பர்பஸ்னு சொல்லுவாங்க. உங்களுக்கும் சரி அடுத்தவங்களுக்கும் சரி எதை சர்வ் பண்ண போறீங்க, அதாவது எப்படி
எப்படி ஹெல்ப் பண்ண போறீங்க, இது மூணும் சேர்ந்தாப்பல இருக்கிற ஒரு விஷயம் தான் உங்களுடைய அடையாளம்னு சொல்றாரு ஆத்தர். ரெண்டாவது, இந்த புக்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா டிட்டாச்மெண்ட். நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த உலகத்துல நம்ம எல்லா விஷயங்களையும் இது என்னோடதுன்னு டைட்டா இருக்க பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். அது ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இல்ல ஜாபா இருக்கலாம், ஏன் ஒரு சக்சஸ் ஒப்பீனியனா கூட இருக்கலாம். ஆனா ஒரு உண்மை என்ன அப்படின்னா, நமக்கு வர கஷ்டங்களுக்கு காரணமே நம்ம எல்லாத்தையும் ரொம்ப டைட்டா புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் அப்படின்னு சொல்றாரு ஆத்தர். அதனாலதான் நம்ம டிட்டாச்மெண்டா இருக்கணும்னு சொல்றாரு. நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க டிட்டாச்மெண்ட்னா எமோஷனலெஸ்ஸா இருக்கிறது அப்படின்னு. ஆத்தருமே அப்படிதான் நினைச்சாரு. அப்பதான் அந்த ஆசிரமத்துல துறவிகள் எல்லாம் அவருக்கு சொல்லி கொடுத்த டிட்டாச்மெண்ட் தான் பியூரான லவ்வுக்கும் ஒரு இன்னர் பீஸ்க்கும் போறதுக்கான ஒரு பாதை அப்படின்னு. உதாரணத்துக்கு, ஒரு கை நிறைய மணலை அள்ளி நீங்க வச்சுக்கிட்டு அதை டைட்டா இறுக்கி பிடிக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதுல இருந்து நிறைய மணல்கள் கீழே விழுந்துரும். ஆனா இதுவே கைய டைட்டா இல்லாம மெதுவா ஜென்டிலா ஓபன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா மணல்கள் கீழே விழாது. அப்படித்தான் டிட்டாச்மெண்ட் ஒர்க் ஆகும். நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்குள்ள உள்ள நிம்மதி போயிடும். இதுவே உங்களுக்குள்ள உள்ள எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வெளியே விட்டுட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு காம்னஸ் கிடைக்கும். இந்த துறவிகள் எல்லாம் ஃபாலோ பண்ற ஒரு பிரின்சிபல் என்ன அப்படின்னா, டோன்ட் அட்டாச் டு அவுட்கம்ஸ், அட்டாச் டு இன்டென்ஷன். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிச்சுன்னா நான் ஹாப்பி ஆயிடுவேன்னு, அவங்க என்ன மன்னிச்சிட்டாங்கன்னா நான் பீஸ்ஃபுல்லா ஆயிடுவேன்னு, எனக்கு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சிட்டாங்கன்னா நான் சக்சஸ் ஆயிடுவேன்னு. இந்த மாதிரி உங்களுக்குள்ள ஹாப்பினஸ் கிடைக்கிறதுக்கு உங்களுடைய ரிசல்ட்ஸ் மேல டிபெண்டா இருக்காம உங்க இன்டென்ஷனை பியூரா வச்சுக்கோங்க. அண்ட் உங்க எஃபெக்ட்ஸை கான்ஸ்டன்டா போடுங்க. அவுட்கம் பத்தி கவலையே படாதீங்க, ஏன்னா அது நம்ம கையிலே கிடையாது. இப்படி ஒரு மைண்ட் செட்டை நீங்க கிரியேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ல இருந்து, ஆன்சிட்டில இருந்து, டிசப்பாயின்மெண்ட்ல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். அடுத்ததா மூணாவது லெசன், நெகட்டிவிட்டி. இந்த உலகத்துல நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் விட வேகமா பரவிடும். ஆசிரமத்துல நெகட்டிவிட்டில இருந்து எப்படி மைண்டை கிளீன் பண்றது அப்படின்ற பத்தி துறவிகள் ஆத்தருக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. எப்படி ஒரு விஷத்தை, அதாவது ஒரு பாய்சனை நீங்க ட்ரீட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி தான் நெகட்டிவிட்டிய ட்ரீட் பண்ணணும்னு சொல்றாங்க துறவிகள். எப்படி பாய்சனை நீங்களும் சாப்பிட மாட்டீங்க, அடுத்தவங்களுக்கும் கொடுக்க மாட்டீங்களோ அதே மாதிரி தான் நெகட்டிவிட்டியையும் நீங்களும் எடுத்துக்க கூடாது, அடுத்தவங்களுக்கும் கொடுக்க கூடாது. இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு மிரர் உங்களுக்கு முன்னாடி இருக்கு, அது ஃபுல்லா தூசியா இருக்கு. இப்ப உங்களாலேயே உங்களை பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் நம்ம மனசுதான் இங்க கண்ணாடி, நெகட்டிவிட்டி தான் இந்த தூசி. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளாலேயே நம்மள உணர முடியாது. ஒவ்வொரு தடவையும் நீங்க அடுத்தவங்களை பத்தி பண்ற ஜட்ஜ்மெண்ட், இல்ல நீங்க சொல்ற ஹார்ஷான வேர்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் தூசியை அந்த கண்ணாடி மேல சேர விட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா இதுவே அந்த கண்ணாடியை டெய்லி நீங்க கிளீன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால தெளிவா உங்களை பார்க்க முடியும். அதே மாதிரி தான் நம்ம மனசு நெகட்டிவிட்டில இருந்து டெய்லி கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க இந்த துறவிகள். அடுத்ததா இந்த புக்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இன்டென்ஷன்ஸ். இன்டென்ஷன்றது ஒரு விஷயத்த நம்ம எதுக்காக பண்றோம் அப்படின்றத சொல்றது. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா இன்டென்ஷன்னா ஒவ்வொரு ஆக்ஷனுக்குமான ஃபியூயல். ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான வேலைகளை செஞ்சாலும் டிஃப்ரெண்டான ரிசல்ட்ஸ் வரலாம். அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க ரெண்டு பேரோட இன்டென்ஷனும் வேற வேறையா இருக்கிறதுனால. உதாரணத்துக்கு பர்சன் ஏ 10,000 ரூபாய் ஒரு சேரிட்டிக்கு கொடுக்கறாரு, அத இன்ஸ்டாகிராம்ல போட்டு ஷோ ஆஃப் பண்றாரு. சோ பர்சன் ஏவோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல அத போட்டு ஷோ ஆஃப் பண்ணணும்னு. இப்போ பர்சன் பி அதே சேரிட்டிக்கு 5,000 ரூபாய் டொனேட் பண்றாரு, ஆனா அவர் பேரை கூட மென்ஷன் பண்ணாம டொனேட் பண்ணிருக்காரு. இதுல இருந்து இவரு ஜென்யூனா ஹெல்ப் பண்றாரு அப்படின்றது புரியுது. அந்த ஆசிரமத்துல துறவிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பண்ற சின்ன சின்ன விஷயங்களுக்குமான இன்டென்ஷன் என்னன்றத நீங்க கண்டுபிடிக்கணும். எதுக்காக சாப்பிடுறீங்க, எதுக்காக பேசுறீங்க, எதுக்காக சீக்கிரமா எந்திரிக்கிறீங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்ஷனுக்கு பின்னாடி இருக்கிற இன்டென்ஷன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க துறவிகள். ஏன்னா ஒரு தப்பான ரீசனுக்காக நீங்க சரியா பண்ற விஷயங்களை கூட தப்பா தான் சொல்றாங்க. சோ மத்தவங்களுக்காக நீங்க எதையுமே பண்ணாம உங்களுக்காக நீங்க பண்றீங்க அப்படின்ற இன்டென்ஷனோட நீங்க சில விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும்னு சொல்றாங்க துறவிகள். அடுத்ததா ஃபைனல் லெசன், த மைண்ட். இந்த காலகட்டத்துல டிஸ்ட்ராக்ஷன்றது எல்லா இடத்துலயுமே இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது ஒரு நார்மல் ஆயிடுச்சு. நிறைய பேர் இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ணாதான் பெரிய விஷயம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா துறவிகள் எல்லாம் சொல்றாங்க இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்றது எல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, உங்க மைண்ட கண்ட்ரோல் பண்றதுதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம்னு சொல்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய மார்னிங் ரொட்டைன்றது எப்படி இருக்கு? காலையில எந்திரிக்கிறோம், வாட்ஸ்அப்பை செக் பண்றோம், இன்ஸ்டாகிராம ஸ்க்ரோல் பண்றோம், அடுத்தவங்களோட லைஃபோட நம்ம லைஃபை கம்பேர் பண்றோம்,
தென் சோகமா வரும். ஆனா இதே துறவிகள் மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, காலையில எந்திரிப்பாங்க, தியானம் பண்ணுவாங்க, அவங்க கிட்ட என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுவாங்க, அடுத்ததா என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணுவாங்க, அண்ட் அதுக்கான ஆக்ஷன்ஸ பண்ணுவாங்க. நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுடைய எண்ணம் தான் ஃபீலிங்ஸா மாறும், ஃபீலிங்ஸ் தான் ஆக்ஷனா மாறும். உதாரணத்துக்கு இது என்னால பண்ண முடியாது அப்படின்ற எண்ணம் தான் நான் ஒரு வேஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபீலிங்க கொடுக்கும், அண்ட் அந்த ஃபீலிங் தான் நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ மிஸ் பண்ண வைக்கும். இங்கதான் துறவிகள் ஸ்பாட் ஸ்டாப் ஸ்வாப் அப்படின்ற ஒரு டெக்னிக்க சொல்றாங்க. ஸ்பாட்ன்றது நமக்குள்ள வர நெகட்டிவ் எண்ணத்தை கண்டுபிடிக்கிறது, ஸ்டாப்ன்றது அந்த எண்ணம் என்ன அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு கான்சியஸா முடிவெடுக்கிறது, ஸ்வாப்ன்றது அந்த நெகட்டிவ் எண்ணத்தை ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தால ரீப்ளேஸ் பண்றது. உதாரணத்துக்கு என்னால இது முடியாது அப்படின்ற எண்ணமா இருந்தா அதை ஸ்வாப் பண்ணி நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற பாசிட்டிவ் எண்ணத்தை நீங்க கொண்டு வரணும். இங்கதான் ஆத்தர் சயின்டிபிக்கா ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாரு, அதாவது நியூரோ பிளாஸ்டிசிட்டி. நீங்க எதை கண்டினியூஸா நினைச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அப்ப உங்க பிரெயின் அதுக்கு ஏத்த மாதிரியே ஆக்ஷன்ஸ பண்ண ஆரம்பிச்சிடும். எந்த எண்ணத்தை நீங்க கண்டினியூஸா நினைச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அதான் நீங்க ஆவீங்க அப்படின்னு சொல்றாரு. சோ இதெல்லாம் தான் இந்த புக்ல சொல்லி இருக்க 5 முக்கியமான லைஃப் லெசன்ஸ். இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த புக்ல ஆத்தர் பேசியிருக்காரு. அதை பத்தி நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கை வாங்கி வாசிச்சு பாருங்க. அடுத்த வாரம் வேற ஒரு புக் சம்மரியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திரு. நன்றி, வணக்கம்.